அலிமோனி. அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க டௌரி வாங்குறது தப்புன்னு. நானுமே எனக்குமே எப்போதுமே ஒரு எண்ணம் உண்டு, டௌரி வாங்குறது தப்பு. ஓகே. ஆனால் அலிமோனி மட்டும் வாங்கலாமா? இல்லை எனக்கு புரியல. அதாவது டௌரி வாங்குறது தப்புன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது அது இது எல்லாம் பேசுகிறீங்க. பையனை வந்து இதை மட்டும் வாங்குறே அப்படின்னு பேசுகிறீங்க. ஆனால் அலிமோனி மட்டும் வாங்கலாம். அதாவது லைக் புரியுது. அலிமோனி வந்து வேறு ஒரு சிச்சுவேஷனில் வந்து இப்போ வாங்குறாங்கன்னு எல்லாம் புரியுது. நான் என்ன தான் யோசிப்பேன், இப்போ வந்து வந்து உனக்கு அலிமோனி தரானா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அவன் தப்பு பண்ணதுக்கு நீ லஞ்சம் தர மாதிரி தான். அதாவது அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு அதை நீ வந்து வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணம். இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா அதே தப்பாக அவன் திரும்பி பண்ணணும்னு தான் அவன் கண்டிப்பாக யோசிப்பான். அவன் வந்து கண்டிப்பாக திருந்த மாட்டான் அவன். அதாவது அலிமோனி வாங்குறதுக்கு பதிலாக அவன் பண்ண தப்பை வந்து சுட்டி காமிச்சு அவனுக்கான லைக் தண்டனை வாங்கி கொடுக்குறத பார்க்கணுமே தவிர, நீ அலிமோனி வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், இதை மாதிரி பிரச்சனை வந்து அலிமோனி வாங்கினு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் நஷ்டம். அவன் வந்து காசு கொடுத்துட்டு அவன் வந்து இதே மாதிரி தப்பை திரும்பி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு இது புரியவே இல்லை. இது வந்து மாறணும். வந்து ஒரு விஷயம் அந்த அதாவது டௌரி கேட்குறதும் தப்பு, அலிமோனி வாங்குறதும் கொடுக்குறதும் தப்புங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக வரணும். இது எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. பட் மாறினா நல்லாயிருக்கும். பார்ப்போம்.